உடனே இதுக்கு பதிலடி கொடுக்குறாரு இவர், குழப்பத்தை உண்டாகிற ஆளுநர், மக்களால் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் பின்னோக்கி கொண்டு போகிறாரு, மதவெறி ஏற்றி கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டை வளர்ச்சியை தடுக்கிறாங்க. அப்படின்னா யார் தடுத்தா? இப்போ இதை இங்கே கேட்குறோம், டீகோட் பண்ணலாம். இப்போ இந்த ராகுல் மீன்ஸ் அந்த குடும்பங்கள் இருக்கும்போது, காங்கிரஸ் இருக்கும்போது இப்படி டெவலப் இருந்தது. இப்போது ஒரு பொதுப்படையான மோடி வந்தப்புறம் பிடிக்குதா பிடிக்கல, இப்போ என்னென்ன கொண்டாரு, ட்ரம்ப்பு சொல்லியுமே நம்ம மக்கள் சார்பாக தற்சார்பு பண்ணுங்கன்னு சொல்கிறாருல்ல. அப்போது இதில் எப்படி ஏதோ பொத்தம்போதை அடிச்சு விட்றான்னு தெரில. அப்படி 26 வர்றதுக்கு இல்லை, நீ சத்தியமாக தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் சாதாரண நினச்சிட்டு இருந்தாங்க விஜயை. இன்றைக்கி விஜய் இந்த இன்சிடெண்ட் ஆனப்புறம் அதுலேருந்து இவங்க சரி எல்லாரோட நம்மளையும் கைது பண்ணால் அதுக்கு திட்டம் வைக்கிறார். கைது பண்ணால் அதுக்கப்புறம் என்ன உடனே ஜாமீன் விட்டுற அண்ணாமலை கூட சொன்னார், கைது பண்ணி உள்ளே பிடிச்சி போட்டுற போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது, வெளியே விட்டு தாகணும். ஏன்னா அது 2 பக்கமும் இருக்குது. அது இப்போ கூட அண்ணாமலை சொல்லியிருந்தார், கூட்டம் வரதுக்கு முன்னாடியே டைம் 10 மணிக்குள்ளே போனால் வரலாம், கூட்டம் வரும்போதே போலீஸ் ஃபோர்ஸை அதை கட்டுப்படுத்திடணும். இல்லை வேண்டே கூட்டம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படி லெத்தார்ஜிக்காக இருந்தாங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரி எடப்பாடியும் எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த ஐஜி இப்போது அதை பொறுப்பு எடுத்துருக்க எஸ்ஐடி ஹைகோர்ட் மூலிமா அவர் என்ன கொடுக்குறாரு மேலே, அது சொந்தமாக பார்க்கணுன்றாரு. இதில் அந்த ஒரு நீதிபதி கொடுத்தது அவங்க மதர் ஏற்கனவே டிஎம்கே எம்எல்ஏ. சரி நீதிபதி கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் எப்படி அந்த டீமெல்லாம் விசாரிச்சுக்கு முன்னாடியே எப்படி உடனே அதெல்லாம் குறிப்பிட்டு வரத்துக்கு முன்னாடி எப்படி அவர் சொல்லுவார்? அப்போ ஒரு சார்பாக இருக்காரா அப்படின்ட்டு அந்த ஜட்ஜை கூப்பிடுந்தார். இருந்தாலும் அவங்க மேலே இருக்கவங்க அவங்க தான் பார்த்துக்கணுன்றதையும் சொல்லியிருந்தார். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து இங்கே வந்தார். நீட்டு தான் தெரிஞ்சு போச்சு நடக்குதுன்னு. புதுசாக நீட்டு பலிபீடம் இதாக பண்ண முடிஞ்சுதா? போய் சொல்லி நீட்டு பலிபீடம் அது இது நிறையா பேரை விட்றாரு ஸ்டாலின். இதை கேட்குறதுக்கு யாரும் இங்கே இல்லை. ஆட்சி 4 வருஷம் ஒழுங்காக நடத்துறேன்னா அதுவும் இல்லை. ஒரு அவலட்சணமான அலங்கோலமாக தான் தூய்மை பணியாளர்களை திமுக அரசு படுகொலை செய்து கொண்டிருக்கிறது தமிழக அண்ணாமலை கூறியிருக்காரு. ஸ்டாலின் சொந்த தொகுதியான குளத்தூரில் திருப்பதி நகரில் முதல் பிரதான சாலையில் கழிவுநீர் கலவை சுத்தம் செய்த தூய்மை பணி ஒப்பந்தங்கள் குப்பை விசவை தாக்கி உயிரிழந்தார். உடனே தூய்மை பணியாளர்கள் சங்கர், ஹரியர் ஆகியோர் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். அப்போது திருச்சி மாவட்டம் திருவள்ளூரில் 3 தூய்மை பணியாளர்கள் உயிரை பறி கொடுத்து 10 நாள் கூட ஆகவில்லை. முதல்ல சொந்த தொகையில் மீண்டும் ஒரு உயிரை பறி கொடுத்து நாட்டிலேயே தூய்மை பணியாளர்கள் உயிரை